நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு காரசார விவாதங்களை அடுத்த தலைமுறையினரின் மனதிற்குள் புகுத்தி ஐயோ ஐயோ ஆயிரம் பொன்னாச்சே ஆயிரம் பொன்னாச்சே அப்படின்ற நடிகர் நாகேஷின் சிறந்த 10 படங்களுள் திருவிளையாடல் அவர் திறமையை பறைசாற்றும். என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, என் இசைக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை அப்படின்னு ரசிகர்களின் மனதில் ஒளிச்சித்திரமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. முத்துராமன், தேவிகா, டி.ஆர். மகாலிங்கம், ஜி. சகுந்தலா, ஓ.ஏ.கே. தேவர் எல்லாருமே அப்படி பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. சிவபெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 தலைமுறையினர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை போல் இருப்பார் அப்படின்னு தான் கற்பனை பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு சிவாஜி அவர்களும் உமையவளாக சாவித்ரி அவர்களும் வாழ்ந்திருப்பாங்க. அடுத்த தலைமுறையினருக்கும் இது போன்ற உன்னத திரைப்படங்களை அறிமுகப்படுத்துங்கள். தமிழும் கலையும் தானே வளரும். உங்கள் குழந்தைகளும் உண்மையுடன் நாடகங்கள், புராணங்கள், இலக்கியங்கள் வழியாக கடவுளுக்கு என்று தனி மொழி உண்டென்று நம்பிய ரசிகனை ஏ.பி. நாகராஜன் நாட்டு நடப்புகளை, மனிதர்களிடையே புழங்கும் அரசியலை, பெண்களின் நிலையையெல்லாம் இந்த படத்துக்குள் இலகுவாக புகுத்தி புராண படத்துக்கு சமூக வாசனையை உண்டாக்கியிருப்பாரு. இதற்கு ஒரே ஒரு உதாரணம், பரமசிவன் சிவாஜி கணேசன் அவர்களின் மனைவியாக வரும் உமையாள் சாவித்ரி பேசும் கடைசி குடிமகனில் இருந்து உலகை காக்கின்ற ஈசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறு என்பது நன்றாக புரிந்துவிட்டது அப்படின்ற வசனமே சாட்சி. ஒரு திரைப்படத்துல கதாநாயகனை நோக்கி குவிகிற ரசிகனின் பார்வை புள்ளி படம் முடியும் வரையில் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இலக்கணம் திருவிளையாடல்ல துளியும் கிடையாது. அன்றைய நாட்கள்ல புகழ்பெற்ற கதாநாயகனாக வலம் வந்த சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தாலுமே உமையாளாக வந்த சாவித்ரி அவர்கள் நேர்மையின் அடையாளமாக திகழ்ந்த ஏ.பி. நாகராஜன், கே.வி. மகாதேவனின் தேனிசை, கவியரசரின் பாடல்கள், ஔவையாராக வந்த கே.பி. சுந்தராம்பாள், செண்பக பாண்டியனாக வந்த முத்துராமன், ஹேமநாத பாகவதராக டி.எஸ். பாலையா, பானபத்தராக வந்த டி.ஆர். மகாலிங்கம், இவற்றுடன் ஏ.பி. நாகராஜன் அவர்களின் அருந்தமிழ், கலை இயக்குனர்களின் உழைப்பு எல்லாமும் தான் இந்த படத்தின் கதாநாயக அந்தஸ்தை பெற்றன. இவை அத்தனையும் 50 ஆண்டுகளுக்கும் பிறகு திருவிளையாடல் திரைப்படத்தை நினைத்து பெருமைப்பட வைக்கின்றன. நாட்கள்ல ரேடியோ தான் மக்களை மகிழ்வித்த ஊடக சாதனம். ஒவ்வொரு தமிழனும் அந்த நாட்கள்ல குறைந்தது 10 முறையாவது திருவிளையாடலை ஒளிச்சித்திரமாக கேட்டு ரசிச்சிருப்பாங்க. மார்கழி மாத காலை வேளைகளை திருவிளையாடல் இசைத்தட்டுகள் தான் இனிப்பாக்கி இருக்கின்றன. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற 10 பாடல்களும் தமிழ் திரை இசைக்கு அஸ்திவாரமிட்டவை. டி.எம்.எஸ். செங்குரலில் பாடியிருக்கும் பாட்டும் நானே, பார்த்தால் பசுமரம், பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருக்கும் ஒரு நாள் போதுமா, டி.ஆர். மகாலிங்கம் பாடியிருக்கும் இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை ஆகிய பாடல்களுடன் கே.பி.எஸ். பாடியிருக்கும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா அப்படின்ற பாடல் எல்லாம் திருவிளையாடல் திரைப்படத்தை இன்றைய மொழியில் அட்ராக்டிவ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்ல வைக்கின்றன. அந்த ஒற்றை நாடி சரீரத்தை வைத்துக்கொண்டு தனது வியத்தகு உடல் மொழியால் எம்பெருமானை எள்ளி நகையாடி மல்லுக்கு இழுக்கும் நடிப்பில் சிவாஜி கணேசனின் ஆளுமையை அந்த காட்சிகளில் இல்லாது ஆக்கியிருப்பாரு நாகேஷ் அவர்கள். திருவிளையாடல் தமிழ்நாட்டில் பல நகரங்களில் 25 வாரங்கள் வெற்றிகரமாக ஓடிய வெள்ளி விழா படமாகும். திருவிளையாடலை தொடர்ந்து சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருமால் பெருமை முதலிய புராண படங்களை எடுத்தாரு. படத்துல முதல் திருவிளையாடலாக வருவது தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். மதுரை ஆண்ட செண்பக பாண்டியன் தன் மனைவியுடன் சேர்ந்து இருக்கும்போது வரும் பாடல். இந்த பாடல் அமைந்த ராகம் நடபைரவி. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி அவர்கள். அப்படி அவன் பாடிய போது தன் மனைவியின் கூந்தலில் உள்ள நறுமணம் இயற்கையானதா அப்படின்னு ஐயப்பாடு எழ அதை நீக்க விடை தந்து உதவும் பாடலை எழுதும் புலவர்களுக்கு பொற்கிழி 1000 காசுகளை அளிக்க அறிவிக்க அதை பெற தருமி அதாவது நாகேஷ் அவர்கள் இறைவனிடம் வேண்ட அப்படி அவனுக்கு சிவபெருமான் நேரில் தோன்றி கவிதை ஒன்று எழுதி அவனுக்கு தரும் காட்சி வரும். இதன் சிறப்பு சொல்ல முடியாது, பார்த்து மகிழதான் வேண்டும். வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.